அல்லது இதுதான் சரியான கொள்கை என்று பேசிக்கொண்டு மட்டும் தெரிய சொல்லி இந்த மார்க்கம் சொல்லவில்லை. உங்களுக்கு நேரான வழி கிடைத்து விட்டால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எப்படி மாறுறது? சாலிஹான இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும். உண்மையிலேயே ஒருத்தர் அல்லாஹ்வையும் தூதரையும் நான் பின்பற்றுவேன் என்று உறுதியாக அந்த கொள்கை உள்ளத்தில் கொண்டு வந்தால் அவனுக்கு சுன்னாக்கள் விருப்பமாக இருக்கும், பித்அத்துக்கள் வெறுப்பாக இருக்கும். கபர் வணங்கிகளுக்கு பின்னால் போய் நின்று தொழ மாட்டான். பித்அத்துவாதிகளுக்கு பின்னால் போய் நின்று சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்தை தொழுட்டு வர மாட்டான். சுன்னாக்கள் விருப்பமாக இருக்கும். சுன்னாக்கள் உள்ள இடங்களுக்கு எப்படி வண்டுகள் தேனுள்ள பூக்களை தேடி போகுமோ அதே மாதிரி சுன்னாக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய பள்ளி வாயிலுக்கு தன்னுடைய வணக்கங்களை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவன் வருவான். ஏன்? அவனுக்கு கொள்கை உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அல்லாஹ்வையும் தூதரையும் தான் நான் பின்பற்றுவேன், அல்லாஹ்வையும் தூதரையும் பின்பற்றுவேன் என்கின்ற அந்த உறுதியான கண்டம் உள்ளத்துக்குள்